ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேப் கைட் பற்றி பார்த்துடலாமா? நார்மலாக கை வரையும் போது இந்த கேப் கைட் எவ்வளோ வைக்கிறது, இது அளவு ப்ளவுஸில் இருக்குது சரிதானா நமக்கு ஒரு டவுட் வரும். நார்மலாக இந்த கை இப்போ நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த சைஸ், இந்த ப்ளவுஸ் சைஸுக்கும் இந்த கேப் கைட்டுக்கும் ரொம்பவே சம்மந்தம் உண்டு. இது 44 சைஸ் ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிவைடட் பை 12 நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது 44 டிவைட் பை 12 மாற்றிக்கோங்க. இதை 44 டிவைட் பண்ணும்போது 3.25 நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, அளவு ப்ளவுஸில் இருக்கிறத மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேனா, மார்க் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ப்ளவுஸ் கையில் சுருக்கங்கள் தெரிஞ்சுது. அப்போது இதில் கரெக்டு தானா இது அப்படின்னு நான் பார்க்கும்போது 3.25 இதில் வந்தது. ஏன்னா 44 நம்ம டிவைட் பண்ணும்போது 3.25 கிடச்சிது. அதில் 3 இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு தானே, அதில் என்ன பண்ணுறது, என்ன இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. அதுலேயும் உங்களுக்கு அதை நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டேன். இதே இது உங்களுக்கு ஒரு 34 சைஸோ ஒரு 33 சைஸோ ப்ளவுஸோ இருந்தால் ஒரு பாயிண்ட் தானேன்னு விடாமல் நீங்கள் அதை 12ஆல் டிவைட் பண்ணி அதில் என்ன வருதோ அதை மார்க் பண்ணி அதை கேப் ஹைட்டாக நீங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கை ரொம்ப அழகான அமைப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பாடி சுற்றளவை 12ஆல் வகுத்தா கிடைக்கிறது தான் உங்களுக்கு கேப் ஹைட். இனி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 100க்கு 100 ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த மாற்றமே இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நம்ம இந்த கேப் ஹைட்டை கொண்டு வர முடியும். எல்லா ப்ளவுஸுக்கும் சேம் மெத்தேடு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.